மூல குறியீட்டுக்கு இருக்கிற என்ன இருக்கோ அதை ஒன்றின் கீழ் இருக்கிற பெருமானத்தை போடுறோம். இது சம்மந்தமாக இதுக்கு முதல் காணொலி விளக்கமாக பார்த்தது. மூலக்குறியீட்டுக்குள்ள இருக்கிறத ஒன்றின் கீழ் போடுறோம். 2 உள்ளுக்கு இருக்கிறது 2 ஒன்றின் கீழ் 5ஆம் அடுக்கு. அதே மாதிரி அதே 2 தான் இருக்குது மூலக்குறியீட்டுக்குள்ளுக்கு 5 போட்டிருக்கீங்க. அப்போ அதே மாதிரியே ஒன்றின் கீழ் போடணும். இப்போ இதை எப்படி செய்யும். இப்போ நாங்கள் சுட்டியாக மாற்றி எழுதிட்டேன். ஒரே சுட்டியில் இருக்கிறது தனித்தனி சுட்டியில் இருக்கிற ஒரே சுட்டியில் எப்படி எழுதுறேன். அதுவும் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டாச்சு. இதுக்காண்டி தான் அந்த விளக்கங்கள் தந்தது தனித்தனி காணொலியாக. அதையும் பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இதை பார்த்தாலும் அது புரியக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இதை முடிச்சுட்டு அதை விளக்கம் வேணும்னா அதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரே சுட்டியில் எழுதுறதுக்கு தனித்தனி சுட்டியில் இருக்குது. அடிகள் ஒரே மாதிரி இருந்தால் 2 அடிகள் ஒரே மாதிரி இருந்தால் அந்த அடியை ஒருக்கா எழுதிட்டு அடுக்குகள் 2ஐயும் கூட்டுவோம். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏ எம்ஆம் அடுக்கு ஏ என்னாம் அடுக்குன்னு இருந்தால் ஒரே சுட்டியில் எழுதுறதுக்கு எம்மையும் என்னையும் கூட்டுவோம். அதாவது அடுக்கள் 2ஐயும் கூட்டுவோம். அடிகள் சமனாக இருந்தால் அடுக்கள் 2ஐயும் கூட்டி விடுவோம். அடிகள் பெருக்கப்படை அதை பாகுபட்டுச்சுன்னா கழிச்சு விடுவோம். இது சம்மந்தமாக ஏற்கனவே காணொலி போட்டாச்சு விளக்கமாக. அதை பார்க்கலன்னா இதை முடிச்சுட்டு அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஒன்றின் கீழ் 5ஐயும் கூட்ட போகிறோம். சக ஒன்றின் கீழ் 5ஐயும் கூட்ட போகிறோம். பின்ன கூட்டல் எப்படி கூட்டுறோம்னு தெரியும். 2 5 போமாசி 5 போமாசி மேலையும் கீழையும் இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்குது. 5 போமாசி மேலே இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது. ஒன்றே கூட்டினா 2 பின்ன கூட்டல் தெரிஞ்சால் இதை செய்கிறது இலக்குவாக இருக்குது. பின்ன கூட்டல் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதையும் பார்த்தோம்னா மற்ற கிளியும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இதை சுட்டியில் மாற்றி எழுதுவோம். முதல்ல தனித்தனி சுட்டியில் 2ஐயும் எழுதுவோம். தனி சுட்டியில் வரும். அதை ஒரே சுட்டிக்கு மாற்றுவோம். தனித்தனி சுட்டியில் எழுதுகிற சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் காணொலி போட்டோம். அதாவது மூலக்குறியீட்டோடு இருக்கிறத சுட்டி வடிவில் எப்படி எழுதுறோன்னு ஏற்கனவே காணொலி போட்டாச்சு. உள்ளுக்கு இருக்கிற மூலக்குறியீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிறத எழுதுகிறோம். 2 கன மூலம் இருக்குது. அதாவது 3 மூலக்குறியீட்டுக்குள்ளே இருக்குது. 3 மூலக்குறியீட்டுக்கு இருக்குது. அப்போ ஒன்றின் கீழ் 3 சுட்டியாக எழுதியக்க ஒன்றின் கீழ் 2 போட்டு எழுதுவோணும். இது ஏற்கனவே போட்டது தான். அதே மாதிரி இதையும் எழுதினா சுட்டியாக எழுதியக்கு இதையும் ஒன்றின் கீழ் 2 போட்டு எழுதுவோம். ஒன்றின் கீழ் 2 போட்டு எழுதுவோணும். இப்போ இதை கூட்டி கொடுத்து விட்டால் சரி. அதாவது தனித்தனி சுட்டியில் இருக்குது. அது ஒரே சுட்டியில் இருந்தால் அடிகள் சமனாக இருந்தால் அடிகளை ஒருக்க எழுதுகிறோம். அடிகள் பெருக்கப்பட்ட அடுக்கள் 2ஐயும் கூட்டுறோம். ஒன்றின் கீழ் 3 சக அடுக்களை கூட்டுறோம். ஒன்றின் கீழ் 3 இதை கூட்டி எழுதினோம்னா 2 3 மேல் ஒன்றையும் கூட்டினோம்னா 2 3 மேல் 2 3 மேல் 2 இவ்வளவுதான் இந்த இப்படியான வினாக்கள் செய்கிறது விளக்கம். அதுவே இங்கே 3 அதாவது 5 இருக்குது. இங்கே 3 இருக்குது. வேறு இலக்கம் இருந்தாலும் அதே மாதிரி தான் செய்கிறது. அதை எப்படி செய்கிறேன் விளக்கமாக இப்போ பார்ப்போம். இருக்கிற மாதிரியே அதாவது தனித்தனி சுட்டியில் எழுதுகிறோம். 5 உள்ளுக்கு இருக்கிற 5 எழுதுகிறோம். இதை ஒன்றின் கீழ் 2 போட்டு எழுதுகிறோம். ஒன்றின் கீழ் 3 அதே 5 ஒன்றின் கீழ் 2 இருக்கிறத ஒன்றின் கீழ் 2 போட்டு எழுதுகிறோம். இப்போ போமாசி எடுத்து கூட்டுவோம் நாங்கள். அதாவது முதல்ல தனித்தனி சுட்டியில் இருக்க ஒரே சுட்டியில் எழுதுவோம். அடிகள் சமனாக இருந்தால் ஒரே சுட்டியில் எழுதலாம். நாங்கள் 5 ஒன்றின் கீழ் 3 சக அடிகள் பெருக்கப்படுறபடி அடுக்களை கூட்டுறோம் 2. இப்போ ஒன்றின் கீழ் 3க்கும் ஒன்றின் கீழ் 2க்கும் போமாசி என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. 6 போமாசி 3 2 வைக்கினா 6 வரும். மேலேயும் 2 இருக்கணும். இதை 3 வைக்கினா 6 வரும். மேலேயும் 3 இருக்கணும். அப்போ இதை 2 வைக்கினாங்க 2 சக இதை 3 வைக்கினா 3 5 கீழ் 6 தான். இதை சுருக்கினா இந்த பின்னத்தை சுருக்கினா 5 கீழ் 6 வருது. போமாசி பார்த்து கூட்டணும். கூட்டினா 5 கீழ் 6 விடையாக வருது. அப்போ ஒரே சுட்டியில் எழுதி வேண்டியான் 5 கீழ் 6. அப்புறம் இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்குன்னு வெட்டி விடுறையில் இது அடி இது சுட்டி 5 கீழ் 6 சுட்டி 5 கீழ் 6. இப்போ அதே மாதிரி தான் மற்றது 4வது செய்கிறது. 4வது இப்போ பார்ப்போம் நாங்கள் 4வது கேள்வியை.
சமன் 2 சுட்டியில் எழுதுறது 1/2 போட்டு எழுதணும். 1/5 தர அதே மாதிரி 2 சுட்டியில் எழுதணும்னா 1/3. இப்போ அடிகள் சமனாக இருக்குது. அடிகள் சமனாக இருந்தால் 2 அடுக்குகள் கூட்டுப்படும். அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகள் கூட்டுப்படும். 1/3. இப்போ இதை கூட்டி போமாசி எடுக்கணும். நாங்கள் போமாசி எடுக்கிறதுக்கு 1/5 சக 1/3 ரெண்டுக்கும் எது போமாசின்னு பார்த்தோம்னா 5 மடங்கு பார்க்கும்போது 15 வருது, 3 மடங்கு பார்க்கும்போது 15 வருது. அப்போ 15 போமாசி. 5 3ஆல் பிரிக்கினா 15 வரும். அப்போ மேலேயும் 3ஆல் இருக்கணும் 3. 3 5ஆல் பிரிக்கினா 15 வரும். அப்போ மேலேயும் 5ஆல் இருக்கணும் 5. இதை கூட்டினோம்னா 8/15. 8/15 விடையாக வருகுது. அப்போ இதை கூட்டினா 8/15. 8/15. அப்போ 2 8/15 இவ்வளோதான் இதுக்குரிய விளக்கம். அதாவது தனித்தனி சுட்டியில் மூலக்குறியீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த மூலக்குறியீட்டுக்குள்ளே இருக்கிறத மூலக்குறியீடை விட்டு சுட்டி வடிவில் எழுதுகிறோம். சுட்டி வடிவில் எழுதிட்டு அடிகள் சமனாக இருந்தால் தனித்தனி சுட்டியை ஒரே சுட்டியாக எழுதலாம். நாங்கள் அடிகள் சமனாக இருந்தால் ஒரே சுட்டியாக எழுதலாம். அடிகள் பெருக்கப்பட்ட அடுக்குகள் கூட்டுப்படும். ஒரே சுட்டியில் எழுதிட்டு அடுக்குகளை கூட்டி எழுதுகிறோம். இங்கே 5 மேல் 1 5 மேல் 1 இருக்கக்கூடிய 5 தான் போமாசி. அப்போ 5 மேல் 2 வந்துட்டு. அதே மாதிரி இதுக்கும் பார்த்தா அதே மாதிரி தான் 3 மேல் 1 3 மேல் 1 இருக்குது. அதை கூட்டினா 3 மேல் 2. இங்கே தான் போமாசி எடுக்க வேண்டி வருகிறது. அதையும் மூலக்குறியீட்டுக்கு இருக்கிற சுட்டி வடிவில் எழுதுகிறோம். இதையும் சுட்டி வடிவில் எழுதுகிறோம். ஒரே அடிகள் பெருக்கப்பட்டுச்சுன்னா அடுக்குகள் கூட்டுப்படும். ஒரே அடிகள் பெருக்கப்பட்ட அடிகள் ஒரு கழிட்டு அடுக்குகள் கூட்டுப்படும். இதுக்கு போமாசி பார்த்து கூட்டினாங்கள். அதே மாதிரி தான் 4ஆவது செய்தினாங்கள். சுட்டி வடிவில் எழுதினாங்கள். இதையும் சுட்டி வடிவில் எழுதினாங்கள். அடிகள் ஒரே மாதிரி இருந்தால் ஒரே சுட்டியில் எழுதலாம். ஒரே சுட்டியில் எழுதிட்டு அடிகள் ஒரே மாதிரி பெருக்கப்பட்ட அடுக்குகள் கூட்டுப்படும். அப்போ கூட்டி எழுதணும். 5 மேல் 1க்கும் 3 மேல் 1க்கும் போமாசி 15. 5 3ஆல் பிரிக்கினா 15 வரும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். 3 5ஆல் பிரிக்கினா 15 வரும். இப்போ 5ஆல் பெருக்கிறோம். 5 3 கூட்டினா 8. 8 இப்போ இதை பயன்படுத்தி 5வது கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். 5வது கேள்விக்கு என்ன விட வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மூலக்குறியீட்டுக்குள்ள 3 அதாவது கனமூலம் இருக்குது 3. அதே மாதிரி வர்க்கமூலம் 2 இருந்தால் வர்க்கமூலம் 3. இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் 2 விட தாரணம் அதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது விட 3 5/6. ரெண்டாவது விட 3 3/6. இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏற்கனவே நாங்கள் 2க்கும் 3க்கும் எப்படி செய்கிறோன்றதை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் போமாசி எடுத்து செய்யணும். உள்ளுக்கு இருக்கிறத எழுதணும். சின்ன கேள்வி தான் இருந்தாலும் கமெண்டில் விடையை பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.